டீம்ல இருக்கிறவங்களும் மாறுவாங்க. இப்ப மீட்டிங் பார்த்துட்டு இருக்கிறவங்களும் தயவு செஞ்சு வந்து இந்த மாரி வந்து சரியா பண்ண ஆரம்பிங்க. சரி ஓகேங்க. அடுத்து வந்து பிரியா அன்மியூட் பண்ணியிருக்கேன் பேசுங்க. வெரி குட் மார்னிங் சார். குட் மார்னிங் டீம். திஸ் இஸ் பிரியா, பிரான்ஸ் டைரக்டர், விஎஃப்எஃப் டீம்ல இருந்து பேசுறேன் சார். என்னோட அப்ளைன் வந்துட்டு பிரான்ஸ் டைரக்டர் சஹிதா பானு மேம். டாப் லீடர் பார்த்தீங்கன்னா ஸ்டார் டைரக்டர் ரிஸ்வானா மேம். ஆக்சுவலா நான் வந்துட்டு 2018ல காலேஜ் முடிச்சேன் சார். எம்எஸ்சி முடிச்சிருக்கேன். முடிச்சுட்டு ஒரு 7 இயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நான் சென்னையில தான் ஒர்க் பண்ணேன். ஸோ என்னதான் எத்தனை கம்பெனிஸ் மாறினாலுமே நமக்கு வந்துட்டு ஒரு ஒரு ஃபிக்ஸ்டு சேலரிக்கு மேல நம்மளால earn பண்ண முடியாது. அதுக்கு மேல வந்துட்டு நம்ம இன்சென்டிவ் அந்த மாதிரி எடுத்தாலுமே அது வந்து நம்ம வெளியில முக்காவாசி பேர் வந்துட்டு லோக்கல்ல இருந்தா எந்த ஒரு இன்கமும் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வெளியில ஸ்டே பண்ணி தான் ஒர்க் பண்ற ஒரு நிலைமையில இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளோட எக்ஸ்பென்சஸ் வந்து அங்க ரூம் ஃபுட்டு எல்லாமே போக வீட்டுக்கு வந்துட்டு நம்ம அமௌண்ட் அனுப்புறதுங்கிறது ரொம்பவே கம்மி தான். ரொம்ப கஷ்டப்பட்டு நம்மளோட பேசிக் நீட்ஸ் கூட எடுத்துக்காம தான் நம்ம வந்துட்டு பண்ணணும். ஸோ அந்த மாதிரி தான் என்னோட லைஃப் ஃபுல்லாவே சென்னையில போச்சு. ஸோ அந்த டைம்ல இருந்தே நான் நிறைய வந்துட்டு பார்ட் டைம் ஒர்க் ஏதாவது தேடிட்டே தான் இருப்பேன். பட் எதுவுமே எனக்கு சூட் ஆகல. ஸோ அந்த மாதிரி போற மாதிரி இருந்தா கூட ஆஃபீஸ் முடிச்சுட்டு ஏதாவது ஒரு ஸ்டோர் போற மாதிரியோ சூப்பர் மார்க்கெட் போற மாதிரியோ தான் கிடைச்சது. அது வந்து நம்ம இப்போ ஒரு டபுள் டிகிரி முடிச்சிருக்கோம். அந்த மாதிரி ஒர்க்குக்கு எப்படி போறதுங்கும் போது அதுவுமே எனக்கு சூட்டபிளா இல்லை. நான் அந்த மாதிரி எதுவும் ட்ரை பண்ணவும் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு இப்போ ரீசெண்டா லாஸ்ட் மே மந்த்ல வந்துட்டு எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ரிலேட்டிவ் மூலமா தான் சார் கிடைச்சது. ஸோ ரிலேட்டிவ் மூலமா கிடைச்சதுனால எனக்கு இது ஃபேக்கா இருக்காது அப்படிங்கறதுல ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தது. பிளஸ் உங்களோட எல்டிபி பிரசன்டேஷன் பார்த்தேன். 1 hour ஃபுல்லா பார்த்தேன். ஸோ அதுலயே வந்துட்டு எனக்கு அது பார்க்கும்போதே ஓகே. இதுல நிறைய விஷயங்கள் வந்து சொல்றாங்களே, நம்ம மாசம் மாசம் வந்துட்டு வெளியில தான் நம்ம வந்து பர்ச்சேஸ்ங்கிறது பண்றோம். இப்போ லேடிஸா இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா சொல்லவே வேண்டாம். காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ்ல இருந்து ஏ டு Z எல்லாமே வந்துட்டு ஏதோ ஒரு ஆப்ல ஆன்லைன் ஆப்ல தான் நம்ம பர்ச்சேஸ் பண்றோம். அமேசான், பிளிப்கார்ட் இந்த மாதிரி இதுல தான். ஸோ எனக்கு அந்த கான்செப்ட் பிடிச்சது. எதுவுமே வந்து நம்ம இங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறது கிடையாது. ஜஸ்ட் நம்ம வெளியில தான் மாசம் மாசம் வாங்குறோம். அதை நம்ம இங்க மாத்தி யூஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே. அப்புறம் என்னோட அப்ளைன் எல்லாமே கான்கால் பேசி கொடுத்தாங்க. ஸோ எனக்கு இருந்த டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணி கொடுத்தாங்க. சரி ஓகே, ட்ரைனிங்லாம் இருக்குங்கிறாங்களே, நம்ம அட்டன் பண்ணுவோம். பிடிச்சா ப்ராடக்ட்ஸ் எப்படி இருக்குன்னு வாங்கி பார்ப்போம். நமக்கு சூட் ஆனா கண்டினியூ பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல சரி வந்து ஜாயின் பண்ணேன். ட்ரைனிங் நான் ஜாயின் பண்ண ஃபர்ஸ்ட் டேல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு நாள் கூட நான் ஸ்கிப் பண்ணதே கிடையாது. இது வந்து பெருமைக்காகன்னு இல்ல. அந்த 8 மணி ஆனாலும் எனக்கு என்ன ஒர்க் ஆனாலும் நான் வந்துட்டு செப்பரேட் ஆயிடுவேன். ஸோ அந்த அளவுக்கு இந்த பிசினஸ்ல நான் நின்னது காரணமே ட்ரைனிங் தான். பிரியா உங்க வாய்ஸ் பிரேக் ஆயிருச்சு. திரும்ப அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. எஸ் சார், இப்போ ஆடியபிளா? இப்ப ஆடிபிள் பேசுங்க. ஓகே சார். ஸோ அந்த மாதிரி எனக்கு உள்ள பர்சனல் ப்ராப்ளம் எல்லாமே மறந்து ஒரு பிசினஸ் மைண்டடா ஒரு எப்போதுமே ஒரு பாசிட்டிவ் மைண்டா எந்த ஒரு நெகட்டிவிட்டியுமே இல்லாம இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு ரொம்ப ஒரு டிப்ரெஷன்ல இருந்துட்டு வெளியில இருக்கிறதுக்கு எனக்கு இந்த பிசினஸ் ரொம்பவே கை கொடுத்தது சார். அந்த ஒரு இதுக்காகவே நான் இதை விடாம என்னை பிஸியாவே நான் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு டீம் கிட்ட பேசுறதா இருக்கட்டும், ட்ரைனிங் அட்டன் பண்றது, ஸோ ரொம்பவே இன்வால்வ்டா பண்ணேன். ஸோ ஃபர்ஸ்ட் 2 மந்த் வந்து பாத்தீங்கன்னா ட்ரைனிங் ரெகுலரா வந்துருவேன். அது மாதிரி 100 PV கன்சிஸ்டன்சி ஒரே இன்வாய்ஸா தான் பண்ணேன். இந்த மாதிரி எனக்கு அப்போ எவ்வளவு அமௌண்ட்டுக்கு வாங்கணும், என்ன பொருள் இருக்கும் அதெல்லாம் எதுவுமே கேட்டுக்கல. 100 PVக்கு வரா மாதிரி பண்ணுங்க அப்படின்ட்டு அப்ளைன் கைட் பண்ணாங்க. அதே மாதிரி சிங்கிள் இன்வாய்ஸ் 100 PVல ஸ்டார்ட் பண்ணேன். இன்ன வரைக்கும் அந்த கன்சிஸ்டன்சியை நான் ஒரு மாசம் கூட பிரேக் பண்ணது கிடையாது. ஃபர்ஸ்ட் 2 மந்த் அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டேன், நாலேஜ் எடுத்துக்கிட்டேன். ரெக்யூமெண்ட்ங்கிறது கொஞ்சம் ஸ்லோவா தான் டெய்லி பேஸ்ல பண்ணல. எப்பயாவது ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுவேன். ஆனா பில்லிங் மட்டும் கரெக்டா பண்ணிடுவேன். ட்ரைனிங் வந்துருவேன். தேர்ட் மந்த் வந்து பாத்தீங்கன்னா 100 PV முடிச்சிட்டேன். முடிச்சு அப்பதான் நான் யோசிக்கிறேன், என்னடா இது நம்ம மட்டுமே மாசம் மாசம் பர்ச்சேஸ் பண்றோமே,
இந்த மாதிரி இருந்தோம் அப்படின்னா நம்ம மட்டும் தான் பண்ற மாதிரி இருக்கும். நம்ம வந்து டீமுக்காக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 3rd மந்த்ல இருந்து கன்சிஸ்டன்ஸா டீமுக்காக ஒர்க் பண்ணேன் சார். அப்போ எனக்குன்னு டீம் வந்தாங்க. இப்ப நான் 100 பிவி பண்ணவும் ஃபர்ஸ்ட் நான் எடுத்த ஒரு 4, 5 ஐடி ஸ்கிப் ஆச்சு. அவங்க பிசினஸ்ல ஸ்டாண்டர்டா இல்ல ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம். அதுக்கப்புறம் எனக்கு அன்னோன் பர்சன் மூலியமா தான் நான் எடுத்தேன். வந்த 2 பேருமே எனக்கு 100 பிவி கன்சிஸ்டன்சிங்கிறது பண்ணி குடுத்தாங்க. எனக்கு ஒரு நல்ல ஒரு ஹோப், ஒரு மோட்டிவேஷன் கிடைச்சது. ஸோ கண்டிப்பா வந்துட்டு இப்ப நம்ம பேசி கன்வின்ஸ் பண்ணி பண்றாங்களே, அவங்களும் அதே மாதிரி ஒரே பில்லிங்ல பண்ணாங்க. எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருந்தது. ஸோ 3rd மந்த்தே வந்து பாத்தீங்கன்னா 8% நான் அச்சீவ் பண்ணேன். அதுக்கப்புறம் டீம்ல சொல்ற விஷயங்கள், அப்ளைன்னு சொல்ற விஷயங்கள் எல்லாமே ஃபாலோ பண்ணேன். 100 டே சேலஞ்சுங்கிறது 8%லயே ஸ்டார்ட் பண்ணேன். பிளஸ் அட்டெண்டன்ஸ்ங்கிறது ரெகுலரா எடுத்துருவேன் சார். நான் வந்துட்டு ஒரு பர்சனா இருக்கும்போதுல இருந்தே என்னோட அப்ளைனுக்கு சொல்லிடுவேன். அப்ளைனுக்கு அட்டெண்டன்ஸ் எடுத்து அனுப்பிச்சிருவேன். காலையில வர லேர்னிங் வீடியோ பாக்குறதுல இருந்து, அதோட ஃபீட்பேக் கொடுக்கறதுல இருந்து, பிளஸ் நைட்டு ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணியிருக்கேனா, ஃபீட்பேக் குடுத்துருக்கேனா, அது அது வந்துட்டு நான் ரொம்பவே பெருமைப்படுவேன் சார். இப்போ உள்ள டவுன்லைன்ஸ்லாம் வந்துட்டு அட்டெண்டன்ஸ் போடுறதே ஒரு பெரிய ஒர்க்கா பண்றாங்க. அது வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம ட்ராக் பண்றோங்கிறத பொறுத்து தான் நம்மளோட டீம் குரோத் இருக்கும். ஸோ அது வந்துட்டு நான் ஒரு பர்சனா இருக்கும்போதுலேருந்து தொடர்ந்து பண்றேன். இன்னைக்கு இன்னைக்கு வரைக்குமே பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் எனக்குமே வந்துட்டு என்னதான் ஒர்க் போனாலுமே 100 பிவி கன்சிஸ்டன்சி பண்றதுல ஸ்ட்ரகிள் இருந்தது. ஏன்னா இப்போ வந்துட்டு நான் சென்னையில இல்ல, நேட்டிவ் பிளேஸ்ல இருக்கேன். ஸோ ஆவரேஜா 20,000 வாங்கிட்டு இருக்கேன். அப்படிங்கும்போது நமக்கு கமிட்மெண்ட்ஸ் நிறைய இருக்கு. அது குழுல இருந்து நமக்கு வந்துட்டு ஒரு எல்ஐசி பாலிசி நிறைய செலவுக்கு நம்ம அமௌண்ட் வந்துட்டு சேலரி வரதுக்கு முன்னாடியே நம்ம வந்துட்டு பட்ஜெட் பண்ணிடுறோம். அப்படிங்கும்போது எனக்கு 3000 ரூபாய் இதுக்கு தனியா ஒதுக்கி வைக்கணுங்கிறது எனக்கு ஸ்ட்ரகிள் ரொம்பவே ஆச்சு. ஸோ பிளஸ் வீட்ல ஸ்டார்டிங்ல வந்துட்டு அவங்களும் பெருசா நம்பல. நீ வாங்குற சம்பளம் எல்லாம் அந்த பொருள் வாங்குறதுலயே போட்டுற அப்படி இப்படின்ட்டு அவங்க சைடு நெகட்டிவிட்டி இருந்தது. பட் நான் வந்துட்டு இதுல நல்ல இன்கம் எடுக்கிறதுக்கு தான் நான் வந்து இப்போ இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு 1 மந்த் நான் வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் வாங்கிப்பேன். 1 மந்த் வந்து பாத்தீங்கன்னா நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ஆஃபீஸ் சைடு, கொலீக் சைடு வந்துட்டு ப்ராடக்ட் மூவ் பண்ணுவேன். ஸோ அவங்களுக்கு ஒரு எஃப்எம்சிஜி ப்ராடக்டா இருக்கட்டும், இல்ல சப்ளிமெண்ட்ஸ் நிறைய பேருக்கு சஜஸ்ட் பண்ணுவோம். அது மூலியமா எனக்கு 100 பிவிங்கிறது ஈஸியா இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல வந்துட்டு ப்ராடக்ட் நல்ல ரிசல்ட் கொடுத்ததுனால நிறைய பேர் அவங்களே வாண்டடே கேட்க ஆரம்பிச்சாங்க. நான் ஒரு 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 கன்சிஸ்டன்சிலாம் டபுள் கன்சிஸ்டன்சி பண்ணிலாம் 2 வவுச்சர் வாங்கியிருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு ப்ராடக்ட்டும் நம்ம கிட்ட வந்துட்டு நல்லா இருக்கு. ஸோ நிறைய பேர் வந்துட்டு அவங்க பர்ச்சேஸ் பண்றதுல ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. கண்டிப்பா அவங்களால முடியல அப்படின்னா மத்தவங்களுக்கு வந்துட்டு நம்ம சப்போர்ட் பண்ணலாம். ஏன்னா வந்து நம்ம கிட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறது நம்ம மத்தவங்களுக்கு வந்துட்டு கன்வே பண்ணாதான் தெரியும். ஸோ நம்ம எல்லா நேரத்திலயும் நம்ம கூச்சப்பட்டுட்டே இருக்கோம் அப்படின்னா இங்க நமக்கானதை வந்துட்டு நம்ம எந்த காலத்திலயுமே பண்ணிக்க முடியாது. அதே மாதிரி வராங்க, ஆர்வத்தோட வரோம் அப்படின்னா நம்ம அடுத்தடுத்து நம்ம இங்க என்ன நோக்கத்துக்காக வந்திருக்கோம், இப்ப சம்பாதிக்கணும்னு வந்திருக்கோமா, இங்க என்ன பண்ணணும், பர்ச்சேஸ் பண்ணணும், நம்ம 30 பிவி பண்ணி இப்ப எவ்வளவு பொறுமையா நம்ம பண்ணி எவ்வளவு டைம் எடுக்குங்கிறத நம்ம கண்டிப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ அதே மாதிரி நம்ம பண்றோங்கும் போது அடுத்தடுத்து வந்துட்டு நம்ம டீம்லயும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எனக்கு தொடர்ந்து அடுத்தடுத்து வந்தவங்க எல்லாருமே வந்துட்டு 100 பிவி பண்ணாங்க சார். இப்போ 12% வந்த எனக்கு கொஞ்சம் டீம் வந்துட்டு நான் ஒவ்வொரு செட்டா ரெக்கமெண்ட் பண்ணுவேன், போடுவேன். ஒரு சிலர் வந்து கன்சிஸ்டன்சி 2 மாசம் பண்ணுவாங்க, பிரேக் ஆகும். திரும்ப ஒரு புது செட்டு போடுவேன், பிரேக் ஆகும். அப்புறம் நிறைய பேர் வந்துட்டு இந்த அச்சீவர்ஸ் இதுலலாம் வந்துட்டு பேசும்போது ஒரு ப்ரோ கூட சொல்லியிருந்தாங்க, 12%ல நான் மட்டுமே தான் இருந்தேன். அந்த மாதிரிலாம் ஒரு சில விஷயங்கள் ஹைலைட் பண்ணி சொல்லும்போது, ஸோ எல்லாருக்குமே இந்த மாதிரி தான் நடக்கும், நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூஸா ரெக்யூர்மெண்ட்ல வந்துட்டு நான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ஒர்க் போறதுனால பாத்தீங்கன்னா எனக்கு 9:30 to 6:30 வரைக்கும் ஆஃபீஸ்ல இருப்பேன். 6:30னா 6:30 எனக்கு கரெக்டா கிளம்ப முடியாது. ஒவ்வொரு டைம் 7:00 கூட மேல ஆகும். இது வந்துட்டு நான் பார்ட் டைமா தான் சார் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து 12%ல இருந்து ஒரு 2 மாசம் 16%ல இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் பிப்ரவரியில வந்து பிரான்ஸ் கரெக்டா 2001 பிவி டீமோட தான் கொடுத்து குவாலிஃபை பண்ணேன். செல்ஃப் பிவில 100 பிவிக்கு மேல நான் ஒரு பிவி கூட எக்ஸஸா காட்டல. ஸோ அதுல வந்து ரொம்ப நான் இதுவா இருந்தேன். செல்ஃப்ல நம்ம பண்ணி வந்து குவாலிஃபை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு மார்ச் மந்த்ல நான் டிபிபியோட அச்சீவ் பண்ணியிருந்தேன். அது டபுள் பிவி ஆஃபர் யூஸ் பண்ணி தான் அச்சீவ் பண்ணியிருந்தேன். ஸோ அப்பவுமே எனக்கு கொஞ்சம் பயம் இருந்தது. ஏன்னா இப்ப நம்ம ஒரு தடவை டிபிபியோட இன்கம் அதிகமா காமிச்சிட்டு திரும்ப அடுத்த மாசம் நம்ம வந்துட்டு குவாலிஃபை ஆகாம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பயம் அடுத்த மாசம் முடியிற வரைக்குமே இருந்தது. ஆனாலும் என்னால முடிஞ்ச டைம் நான் மார்னிங் போறப்ப ஆஃபீஸ் போற டைம்ல கூப்பிட்டு ரீட்டைன் கால் எல்லாமே பேசிடுவேன். பழைய டவுன்லைன் இருக்காங்க அப்படின்னா அவங்கள்ட்ட கொஞ்சம் 8 மணிக்கு பேசினாலும் ப்ராப்ளம் இல்லையா, நம்ம ஏதாவது ரெகுலரா பேசுவோங்கும் போது ஸோ மார்னிங் கொஞ்சம் ஏர்லியா நான் போற டைம்ல பேசிட்டு போவேன். அவங்களுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவோம். அது மாதிரி ஈவினிங் எனக்கு இதுல இப்போ ஒர்க் போயிட்டு சஃபர் ஆகுற விஷயம் அப்படின்னா எனக்கு எல்டிபி எல்லாமே நான்
நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிடுவேன், குடுத்துருவேன். பட் எனக்கு அந்த டைமிங்க்கு பேசுறதுங்கும்போது கொஞ்சம் எனக்கு டக்குன்னு கூப்பிட்டு அவங்க பிளான் பார்த்தாங்களா என்னன்னு சொல்லிட்டு என்னால அந்த என்கொயரி கால் பேச முடியாது. ஸோ அந்த மாரி இருக்கும்போது என்னோட அப்ளைன் சப்போர்ட் எடுத்துக்கிட்டேன். அது மாரி என்னோட டவுன்லைன்ஸ்ன்னு எஜுகேட் பண்ணிடுவேன். அப்ப நான் ஒர்க் போறேங்கிறதுனால என்ன மட்டுமே நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. என்னோட அப்ளைன் நம்பரும் நான் ஃபுல்லாவே அவங்களுக்கு ஷேர் பண்ணிடுவேன். முடிஞ்ச அளவுக்கு அவங்க கூட பேச வச்சுருவேன். ஸோ இந்த மாரி நம்ம ஒர்க் போறோம் அப்டின்னா, அத ஒரு ரீசனா சொல்லக்கூடாதுங்கிறதுல நான் ரொம்ப கான்ஷியஸா இருப்பேன் சார். ஸோ நம்ம வந்து ரீசன் சொல்றத நம்ம வந்துட்டு தவிர்க்கிறோம் அப்டின்னாலே, நம்ம கண்டிப்பா பண்ண முடியும். அது மாரி என்ன ஒரு ஸ்ட்ரகிள் வருது, என்ன நமக்கு ப்ராப்ளமா இருந்தாலும் நம்ம அப்ளைன் கிட்ட கண்டிப்பா வந்து கன்வே பண்ணணும். எனக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இந்த மாரி ஆகுது மேம், டீம் நான் கரெக்ட்டா ரிட்டெயின் பண்றேனா, எனக்கு அப்டின்னு நான் கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, "இல்ல இப்படிதான் இருக்கும். இல்ல இந்த மாரி பண்ணுங்க. இல்ல என்கிட்ட சப்போர்ட் எடுத்துக்கோங்க" அப்படின்னு சொல்லிட்டு, என்னோட அப்ளைன் எல்லாருமே எனக்கு ஸ்டார்ட்டிங்ல இருந்து இன்னைக்கு டேட் வரைக்குமே எனக்கு சப்போர்ட் பண்ணி குடுக்குறாங்க சார். அவங்க இல்ல அப்படின்னாலும், என்னால ஒரு பார்ட் டைமா பண்ணிட்டு இந்த அளவுக்கு வந்துட்டு டிபிஎஃப் ஓட கன்டினியூஸா நான் 4 மந்த் அச்சீவ் பண்றேங்கிறது எனக்கு ரொம்பவே பெரிய விஷயம். ஏன்னா இப்போ பிரதர் சொன்ன மாரி இப்ப ஃபுல் டைமா பண்றவங்க கூட நெறைய பேரு சஃபர் ஆகுறாங்க. ஸோ நம்ம இன்னுமே வந்து என்னோட அப்ளைன் சப்போர்ட்ட நான் எடுத்துக்கணும். இந்த இருக்கிற டீம இன்னும் நான் வந்துட்டு பிரேக் டவுன் பண்ணாம நல்லா டெவலப் பண்ணி அடுத்தடுத்த லெவல் மூவ் ஆகணும் சார். அதுக்கு கண்டிப்பா நான் என்னோட அப்ளைன் சப்போர்ட் எடுத்துப்பேன். பிளஸ் இந்த இடத்துல வந்துட்டு நான் என்னோட டவுன்லைனுக்கும் என்னோட அப்ளைன் வந்துட்டு ரிஸ்வானா மேமா இருக்கட்டும், கோல்ட் டைரக்டர் ரேவதி மேமா இருக்கட்டும், பிரான்ஸ் டைரக்டர் பவித்ரா மேமா இருக்கட்டும், ஷகிலா பானு மேம் ஆகட்டும். ஸோ அவங்களுக்கு நான் ரொம்பவே வந்துட்டு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அது மாரி என்னோட டவுன்லைன்ஸும் என்னோட டைமிங்க்கு ஏத்தா மாரி, இப்ப நான் பகல் டைம்ல இருக்கேன் அப்டின்னா, நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்ஸ்அப்ல கோஆர்டினேட் பண்ணிப்பேன். அவங்களுக்கு வேணும் அதே மாதிரி நான் அவங்களுக்கு அவைலபிளா நான் ஒரு டைம் கூட நான் மிஸ் பண்ண மாட்டேன் இருக்கிறதுக்கு. அவங்களுக்கு கால் பண்றாங்க அப்டின்னா, நான் எடுக்க முடியலன்னா கூட டக்குனு அவங்களுக்கு வாட்ஸ்அப்ல என்ன வேணும் என்னங்கிறத நான் எல்லாமே செஞ்சு குடுத்துருவேன். ஸோ அவங்களும் எனக்கு நல்லாவே கோஆர்டினேட் பண்றாங்க. இப்ப என்ன மாதிரி எனக்கு கீழ வந்துட்டு நெறைய பேரு பிசினஸ் நல்லா எடுத்து பண்றாங்க சார். 100 பிவி நெறைய பேர் புரிஞ்சுட்டு பண்றாங்க. 100 டே சேலஞ்சுங்கிறது நெறைய பேர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்துட்டு இன்னைக்கு டேட் வரைக்குமே நான் என்னோட டீம் பில்டிங் இதுக்கான பாயிண்ட்ஸ வந்துட்டு நான் குடுத்துட்டேன். 2600 குடுக்க வேண்டிய இடத்துல லாஸ்ட் மந்த் வந்து நான் 3300க்கு மேலவே குடுத்திருந்தேன். ஸோ இன்னுமே நான் லாஸ்ட் மந்த் பண்ண பிசினஸ விட அதிகமா நான் பண்ணுவேன். இந்த இடத்துல என்னோட டவுன்லைனுக்கும், அப்லைனுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சார். அந்த வாய்ப்பு குடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே மேடம். தேங்க் யூ ஸோ மச். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து டேட் 22. இந்த மந்த் முடியறதுக்கு கிட்டத்தட்ட வந்து இன்னும் ஒரு 8, 9 நாள் இருக்கு. அப்போ யாரெல்லாம் 5% இருக்கிறீங்களோ, நீங்க எல்லாம் வந்து இந்த மந்த் முடியறதுக்குள்ளயும் 300 பிவி குமுலேட்டிவா 300 பிவி எடுத்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து 8% போயிடலாம். நீங்க ஒவ்வொரு மாசமா வந்து 100, 100 பிவி, 200 பிவின்னு எடுத்து குமுலேட்டிவா 600 பாயிண்ட்ஸ் எடுத்தாதான் 8% போக முடியும். ஆனா சிங்கிள் மந்த்லி அந்த மந்த் முடியறதுக்குள்ள நீங்க ஜாயின் பண்ணி, நீங்க மந்தோட டேட்ல எண்ட்ல ஜாயின் பண்ணிருக்கலாம், நேத்து ஜாயின் பண்ணிருக்கலாம், இல்ல 1ஆம் தேதி ஜாயின் பண்ணிருக்கலாம். அந்த மந்த் முடியறது தான் கணக்கு. அந்த மந்த் 1ஆம் தேதியோட முடியும். எவ்ரி மந்த் வந்து 1ஆம் தேதியோட முடியும். 2ஆம் தேதி புது மாசம் ஆரம்பிக்கும் வெஸ்டேஜ்ல. ஓகேங்களா? அது மாதிரி வந்து இந்த ஜூன் மந்த் முடியும் போது நீங்க இந்த மந்த்ல நீங்க ஜாயின் பண்ண அந்த முடியுது இல்லைங்களா, அந்த மந்த்ல வந்து நீங்க 300 பிவி எடுத்திருந்தீங்க அப்படின்னா, நீங்க ஜாயின் பண்ணதுல இருந்து 1 மந்த் கிடையாது. நீங்க ஜாயின் பண்ண டேட்ல இருந்து 30 நாள் கிடையாது. அந்த மந்த் நீங்க 28ஆம் தேதி ஜாயின் பண்ணியிருந்தா கூட சரி, அடுத்த 3 நாள்ல 1ஆம் தேதி முடியுது அப்படின்னா, அதுக்குள்ள நீங்க வந்து 300 பிவி கொடுத்துட்டீங்கன்னா 8%. அந்த மாதிரி ஒரு கணக்கு வச்சிருக்காங்க. ஒரு ஃபாஸ்டா கம்பெனி வந்து அந்த மந்த் க்ளோசிங்குள்ள யாரெல்லாம் 300 பிவி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு டைரக்டா 8% கொடுத்துட்றாங்க. 8%க்கு மூவ் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி வந்து 8% மூவ் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை பத்தி யாருக்காவது 5%ல இருக்கிறவங்களுக்கு தெரியலைன்னா உங்க லீடர்கிட்ட கேளுங்க. என்ன ப்ரோ என்னமோ சொன்னாரு, என்ன ஏது அப்படின்னு சொல்லி டீடைல்ஸை கேளுங்க. நீங்க உங்களோட செல் பிவி 100 பிவி வாங்கியிருக்கீங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்க கான்டாக்ட்ல இருக்கிறவங்க, நீங்க சொன்ன உடனேயும் அவங்க அதை கேட்பாங்க, காது கொடுத்து கேட்பாங்கன்னு உங்க கான்டாக்ட்ல ஒரு சிலர் இருப்பாங்க. அவங்களுக்கும் நீங்க எப்படி எல்டிபி பாத்தீங்களோ அதே மாதிரி அனுப்பிச்சு விட்டு இந்த எல்டிபி இந்த வீடியோவை பாரு, இந்த லிங்க் ஓபன் பண்ணு, உன் நேம் என்டர் பண்ணு, இந்த வீடியோவை முழுசா எனக்காக பாரு. உனக்கும் எனக்கும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு, சின்ன வயசுல இருந்து நம்ம பழகுறோம், இல்ல நம்ம இவ்வளவு நாளா பழகுறோம், உனக்கு நல்லதுதான் நான் நினைப்பேன், நான் எதுவுமே தப்பா இது பண்ணல. உனக்கு எனக்காக இந்த ஒரு மீட்டிங்கை ஒரு 30 நிமிஷம் முழுசா பார்த்துட்டு எனக்கு கூப்பிடு அப்படின்னு நம்ம சொன்ன உடனே அவங்க கண்ணை மூடிட்டு பண்ணக்கூடியவங்கள்ட்ட இந்த மீட்டிங் அனுப்பிச்சு விட்டு ப்ராப்பரா எல்லா டவுட்ஸுமே கிளாரிஃபை பண்ணிட்டு உங்களை மாதிரியே அவங்களுக்கு கீழே அவங்கள சேர்த்தி அவங்களையும் 100 பிவி வாங்க வச்சு மொத்தமா நீங்க உங்களுக்கு கீழே சேர்ந்தவங்க எல்லாம் சேர்ந்து 300 பிவி உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா நீங்க 8% போயிடலாம். அதே தான் அவங்களுக்கும் சொல்லி தரணும். அதுதான் அவங்களும் 300, அவங்களுக்கு கீழே 1, 2 பேரை சேர்த்து விட்டு 300 பிவி கொடுத்தாங்கன்னா அவங்களும் 8%. அப்ப எல்லா பிவியும் உங்களுக்கு வரும். ஓகே, இப்படிதான் வேகமா பிசினஸ் பண்றது. வேகமா உள்ள சேர்ந்தவங்க எல்லாரையும்
டக்கு டக்குன்னு அச்சீவ் பண்ணிட்டு கீழே 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 எல்லாரும் பண்ணிட்டே போனாங்கன்னா பிசினஸ் வேகமா டெவலப் ஆயிடும். இதுதான் பெஸ்ட் கம்பெனியோட ஸ்ட்ராட்டஜி. அதனால வந்து 5ல இருக்கிறவங்களா ஜாயின் பண்ண அடுத்த ஒரு சில நாள்லயே 8க்கு மூவ் பண்ணிருங்க. அது அடுத்து உங்களுக்கு கீழே சேருவாங்களா, அவங்களுக்கும் இந்த மந்த் தான் கணக்கு. அவங்களும் இந்த மந்த் முடியறதுக்குள்ள அவங்களே 8, அடுத்து அவங்களும் 8, அடுத்து அவங்களும் 8, அடுத்து அவங்களும் 8. மந்த் கடைசியில ஜாயின் பண்றவங்க கூட அடுத்து அந்த மந்த் முடிய அந்த கடைசி நாள்லயே அவங்களும் 8 வரணும். ஓகேவா? அந்த மாதிரி வந்து வேகமா வந்து அந்த 8% புஷ் பண்ணுங்க. டீம்ல எல்லாருக்குமே எஜுகேட் பண்ணுங்க. 5ல இருக்கிறவங்க 8க்கு 8 நீங்க அடிக்கணும்னு நினைச்சு உங்களுக்கு கீழே 8 8 8ன்னு மூவ் பண்ணீங்க அப்படின்னாவே வேகமா பிசினஸ் குரோ ஆயிடும். அதனால வந்து இதை பத்தி உங்க லீடர்ஸ்ட கேளுங்க. திரும்ப இன்னொரு மீட்டிங்ல சந்திக்கலாம். மீட்டிங் நான் முடிச்சுக்கிறேன். அந்த மீட்டிங்கோட ஃபீட்பேக் வந்து குரூப்ல ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை பத்தி ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, உங்களுக்கு ஏதாவது கேட்கணும் அப்படின்னாலும் உங்க லீடர், உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய பிரான்ச் டைரக்டர், அந்த மாதிரி லீடர்ஸை கான்டாக்ட் பண்ணி உங்க டவுட்டை கிளாரிஃபை பண்ணுங்க. தேங்க்யூ, விஷ் யூ வெல்.